வணக்கம் வீடியோ 2. இந்த வீடியோவில் எந்த அனிமி பற்றி பேச போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேன். இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் பஞ்ச் மேன் வந்து ஏன் பெஸ்ட்டு, ப்ளஸ் சைத்தாமா உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா அப்படிங்கிறதான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஸ்வின் வணக்கம். ஹாய், வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒன் பஞ்ச் மேன் பார்த்தோன்னே என்ன மைண்டுக்கு வந்ததுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மீம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நீ தான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். நருட்டோ சாஸ்கே அவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த ஃபைனல் பேட்டில் நடக்க போகும். அப்போ வந்து சாஸ்கே சொல்லுவான், இந்த பேட்டில் நான் தான் வின் பண்ணுவேன் பாரும்பா. அதுக்கு வந்து இந்த மீமில் என்ன இருந்ததுன்னா, டேய் இந்த ஷூ நருட்டோடா, நீ எப்படா வின் பண்ணுவ அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சைத்தாமாவை பார்க்குறேன். சைத்தாமாவுக்கு அவங்க கொடுத்த பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அது எப்படி அவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி இது ஒரு பேரடி தான். இந்த ஒரு ஹோல் கான்செப்ட். ஒருத்தன் வந்து ஒரே ஒரு கிக் விட்டாலே அது வந்து அவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா அது எந்த அளவுக்கு போகும்னா, அவன் ரொம்ப ஒரு இதுவாக போர் அடிச்சு சுற்றிக்கிட்டு இருப்பான். என்னடா நான் வந்து ஒரு ஆக்ஷனே கிடையாதா, ஒரு குத்து விட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருப்பான். எப்படி அவனுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், 100 சிட்டப்ஸு, 100 புஷ்அப்ஸு, 100 ஸ்குவாட்ஸு, இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் 3 வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாகிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு எப்படி தான் பவர் வந்து கிடச்சதுன்ட்டு. பட் அது லாஜிக்கலாக யாராலையும் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவன் அடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேர்ல்ட்லேருந்து வர்ற எல்லாருமே அடிக்கிறான். அதுவும் அவங்கெல்லாம் அசால்ட்டாக ஒரு சில பிளானட்டை வந்து அழித்தவங்க. அவங்களாம் ஒரு பஞ்சு கூட தங்க மாட்டான். அதுக்கு பவர் கிடச்சிது இப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்கள கில் பண்ணிடுவான், அவ்வளோதான். அவர் எக்ஸ்ட்ரீமர்ஸ் தான் சைத்தாமா. இப்படி தான் நான் பார்க்குறேன். நீ எப்படி பார்க்குற? அதே தான். ஆக்சுவலி எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு கோர் கான்செப்டாகவே இது ரொம்ப என்ன சொல்கிறது, இவ்வளோ எபிசோடுக்கு வர தகுதி இல்லாத ஒரு கதை தான். தகுதி இல்லாதன்னா நான் குறை சொல்லலை. பட் வந்து ரொம்ப ஒரு சின்ன லைன். ஒருத்தன் வந்து ஒரு கிக்கில் கொண்டுடுவான். இதை வச்சுட்டு எப்படி அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து கூட இல்லை. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டெவலப் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒன் பஞ்சில் எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். கடைசியாக ஒருத்தனை ஒன் பஞ்சில் கில் பண்ண முடியாது. உடைச்ச உடனே அவனுடைய உடலில் இருக்க கவசம் வந்து போயிடும். அது எதுக்கான கவசம்னா, லைக் வந்து என்னுடைய அளவு கடந்த சக்தி வந்து வெளியில் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ண போட்டிருந்த ஒரு கவசம், அதை உடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் வரும். எல்லாமே சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அந்த அது இப்போ நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு வந்து அது வந்து ஒரு தைரியம் வேணும் அஸ்வின், அந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு மாங்காவாக ரிலீஸ் ஆகலை, வெப்காமிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வரவேற்பை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து வந்து அனிமேட் ஆகி இப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ நான் காமனாக பார்க்குறேன், இப்போ நீ ஒரு வீடியோ போட ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணி போட்டேன்னா அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் பவர்ஃபுல் பர்சன் போட்டோன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கல்ல. இது வந்து இப்போ யூடியூப் வியூவர்ஸ் மட்டும் இல்லாமல் காமனாகவே வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ் இப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சைத்தாமாவுக்கு வந்து அந்த பவர் பேஸ் பண்ண ஒரு கான்செப்டாக இருக்கனால அதுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அது நீ சொல்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மிக பெருசாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரே அடியில் அதை தெரிக்க வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு அன்பிலீவபிளாக ஆக்சுவலி அதுதான் இதோடைய பெரிய விஷயமே. ஏன்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, ஒரு மனுஷபுத்திரனுடைய கவிதை தான். அதில் என்னென்னா, ஒரு யானையை கொல்றதை பற்றி எழுதியிருப்பார். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை எப்படி ஒன்றுமே இல்லாத ஒன்று மாதிரி அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரி இருக்கும். அதுதான் இந்த ஹோல் ஸ்டோரியோடைய ஒரு ஹூக் லைன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இப்போ ஒன் பஞ்ச் மேன் கில் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து வரைகிறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி எடுத்திருக்கும். ஏன்னா நல்லா பயிற்சி உள்ளவங்க தான் வரைவாங்க. அதை அந்த ஹெவியாக டிசைன் பண்ணப்பட்ட அதை இவன் ஒரே கிக்கில் பிளாஸ்ட் பண்ணிடுறான். அந்த பிரம்மாண்டமான விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் அழிக்கிறான்ற அந்த கிக் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் ஒரு மெயினான காரணம். அது அட்ராக்டிவ். எனக்கு வந்து அந்த செகண்ட் சீசன் ஒன்று வரும், பெருசாக வரும். அந்த சிட்டி அளவுக்கு அது இருக்கும். அது ஒரு பாம்புன்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு தேல்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கும். தேல் மாதிரி நிறையா இதெல்லாம் வச்சுட்டு வரும். அவ்வளோ பெருசாக இருக்கும். இவனுக்கு எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோ அகாடமியில் இருக்கவனுக்கு போயிட்டு சைத்தாமா வருவான். ஒரே கிக்கு தான். அது அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான். ஸோ எனக்கு அது வந்து வியப்பாக இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்போம். அது ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த காடெல்லாம் அடிக்க வைப்பாங்கள்ல, காடு அடிக்க வைக்கிறது, தீக்குச்சி அடிக்க வைக்கிறது, அந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு அப்படியே ஒன்றை தள்ளி விடுவாங்க. அப்படியே டோட்டலாக எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகலாம், ஆனால் அது சதஞ்சிரும். ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி அதுக்கடுத்து இனிமேல் நமக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒன்று.
அது பெட்டராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று சைத்தாமோட பவரை வந்து எங்கே பக்காவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் வரல, அதான் அதை அனிமேட் ஆகி வரல. நான் கீழே ஒரு பிக்சர் போடுறேன், அதை பாருங்கள். அது சைத்தாமாவோட மேக்ஸிமம் பவர் கிடையாது, சைத்தாமா தும்முனால வந்த எஃபெக்ட் அது. அதுவும் ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரே ஒரு ஒரு கலக்கிருக்கும், ஒரு பாதி இருக்காது, அந்தளவுக்கு அது வந்து இருக்கும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா ஒரு பஞ்ச் இல்லை, தும்முனது. காஸ்மிக் காரோஸும் ஒன் பஞ்ச் மேன் நம்ம சைத்தாமாவும் வந்து ஒரு ஒரு அட்டாக் பண்ணிப்பாங்க, ஓகேவா? அந்த அட்டாக்கை டெலபோர்ட் பண்ணியிருப்பாங்க. டெலபோர்ட் ஆனதுனால அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு ஸ்பேஸில் ஒரு சில இடமே டோட்டலாக அழிஞ்சிருக்கும். அப்போது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை நம்ம காட்டுறாங்க பாரு. இது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு இந்த பவர் உனக்கு எப்படி வந்தது? தினமும் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணேன், 100 புஷ்அப்ஸ் எடுத்தேன், 100 ஸ்குவாட்ஸு, 100 சிட்டப்ஸு அப்படி சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து எனக்கு அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டே வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளையும் ஒரு கேலிக்குள்ளாக்குற மாதிரி தான் ஆடியன்ஸையும். என்னன்னா ஆக்சுவலி எதுக்காக பார்க்குறோம்? ஒரு அட்வென்ச்சருக்காக, ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரியான ஒரு பிளாஸ்டுக்காக தானே நம்ம பார்க்குறோம். அது எப்படி வந்தால் எப்படியோ ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கும் ஒன் பஞ்ச் மேன் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து மற்ற அனிமே பார்க்குறோம்னு வச்சுக்கவே, இப்போ டீமன் ஸ்லேயர் பார்க்குறோன்னா நம்ம வந்து ஹீரோ வின் பண்ணணும்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல. பட் ஒன் பஞ்ச் மேனுக்கு வந்து அப்படி கிடையாது. எப்படியும் வின் பண்ணிடுவோம், நம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு பாப்கார்னை கையில் வச்சுக்கிட்டு படா சைத்தாமான்ட்டு பார்க்கலாம். அதுவும் இப்போ வந்து அனிமேட் ஆகி வரப்பையாவது சைத்தாமா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கான். பட் அந்த டிராயிங்லாம் பார்த்தோம்னா ஏதோ 3 வயசு குழந்தை வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாம், சில இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் அந்த முகத்தில் ஷேடெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கான், சூப்பர்மேன் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கேன். மற்ற நேரத்துலலாம் மூஞ்சி வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு முட்டை மாதிரி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. பார்க்கவே அது ஒரு ஹீரோ எஃபெக்டில் இல்லை. ஆக்சுவலி அந்த கேரக்டரே ஒரு அன்பான் மேன் நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. ஒரு பழைய ஜாப்பனீஸ் குழந்தைங்க கார்ட்டூனுடைய அதை ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் பஞ்ச் மேனுடைய காஸ்டியூம், அது இது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அவன். எனக்கு என்ன எங்கே தெரியுமா கிக்காக இருந்தது, ஒருத்தன் வந்து அவங்க தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான். அவன் வந்து எல்லாருடைய பவர்ஃபுல்லாகுன்னு நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு வேக்சின் போட்டு பவர்ஃபுல் ஆக்குவான்ல, அவன் வந்துகிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு சிட்டியை அழிச்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருப்பான். அங்கே எப்படி சிட்டியோட நேம் இருக்குன்னா ஏ சிட்டி, பி சிட்டி, அப்படி தான் பேர் இருக்கும். அழிச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து சைத்தாமா போவான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. சைத்தாமா ஒரு ஷோல்டரில் இருப்பான், அவன் அண்ணன் வந்து ஒரு ஷோல்டரில் இருப்பான். அவனை அடி பண்ணியும் சைத்தாமா அடிக்கிறதுக்குள்ளே அவன் நினைச்சிருவான், யாரா நீ அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவனை அடித்து ஒரே பஞ்சு தாண்டா அவனும் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே வந்து கீழே ஒரு கார்டு போடுவாங்க, பி சிட்டி ட்ரெஸ்டட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் காப்பாற்ற போனது சிட்டியை, அவனை அடித்து அவனையும் கீழே படுக்க போட்டு ஒரு சிட்டியை காலி பண்ணியிருப்பான். அப்போ தான் சொல்லுவான், நீயும் ஒரு பஞ்சிலே போயிட்டியடான்ட்டு. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஹீரோ ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தாலும் ஃபைனலாக என்ன இருக்குன்னா, யாராவது என்னடா பெட்டராக பேட்டில் பண்ண வாங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். எல்லாருமே ஒரே அடியில் சாகுறீங்களே, கொஞ்சம் டஃப்பாக கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த போரோஸும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் சைத்தாமாலன்னா அவங்க மற்ற எல்லாரையும் முடிச்சு விட்ருப்பான் அசால்ட்டாக அவன். ஏன்னா வந்து அவன் சும்மா வரல, நிறையா பிளானட்டாக அசால்ட்டாக அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். பட் இங்கே சைத்தாமா இருக்கிறனால அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து கொஞ்சம் மினிமம் பஞ்சை தான் அடிப்பான். இது வந்து நார்மல் பஞ்சு அப்படின்ட்டு அடிப்பான், டக்கு டக்குன்னு அடிப்பான்ல, அது நார்மல் பஞ்சு. இப்போ அடிக்கிற பாரு சீரியஸான ஒரு பஞ்சில் அடிப்பான், சதறிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் கான்சியஸாக இருப்பான். அப்போ தான் சொல்லுவான், ஓ இந்த பஞ்சுக்கு அப்புறமும் நீ இருக்கன்னா நீ பவர்ஃபுல் தான் அப்படிமா சைத்தாமாவே. அது நீ பவர் லிஸ்ட் எடுத்தனா கண்டிப்பாக டாப் 5ல் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து போரோஸ். அந்த கடல் எல்லாம் வருவான், அவன்லாம் வந்து லிஸ்ட்டில் வரமாட்டான். ஆனால் பவர்ஃபுல் கேரக்டரு. இந்த லிஸ்ட்டில் பார்க்குறப்ப அவன் உள்ளே வரமாட்டான். ஸோ இதாக இருப்பான். எனக்கு தெரிஞ்ச காடு வந்தால் தான் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். காடுன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு சில பவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஃபுல் காடாக வரல. வர்றப்ப தான் சைத்தாமாவுக்கும் காடுக்கும் நடக்கிற பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவனுக்கு வந்து ஒரு அடி தானே என்னன்னு தெரியல, நீ காடாக இருந்தானா யாராக இருந்தா எனக்கு என்னடா, ஒரு பஞ்சு தான், 100 சிட்டப்ஸ். அதில் இன்னொரு சில இன்னும் ஃபன்னானா, அந்த தினமும் வாழைப்பழம் சாப்பிடுங்க, அதே மாதிரி ஏசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் பில்லு மிச்சம் பண்ணலாம். ஆக்சுவலி அவன் பண்ண உடற்பயிற்சியில் அதான் அவனுடைய முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும், அதனால தான் சொட்டையாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாங்கா இருக்கவங்க பீஸ்ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகி பார்த்துருக்கேன். கோட்டை இப்படி தான் பார்க்குறேன். பட் உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒன் பஞ்ச் மேனோட ஃபஸ்ட்டு சீசன் வந்து செகண்ட் சீசனை பார்க்குறப்ப பெட்டராக இருக்குது, செகண்ட் சீசன் அந்த அளவுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், ஓ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன் அது? ஏன்னா
பேசிக்காக அந்த 2வது சீசன் நல்லா இல்லாததுக்கு ஒரு பொதுவான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, முதல் சீசனை பண்ணது வந்து ஒரு மேடவுஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. 2வது பண்ணது வந்து ஜேசி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறுவனம். இவங்க தான் அந்த சிஜி ஹேண்டில் பண்ணது. முதல்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது, அதுதான் அதோடைய வெற்றி காரணம். 2வது வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கூட பெருசாக இல்லை. மோஸ்ட்லி இந்த ரொமான்டிக் அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஃபைட் வரும்போது இது அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்ற மாதிரி பரவலான ஒரு இது இருக்குது எனக்கு. ஆனால் கோளாறாக தெரிஞ்சது அது எல்லாத்தையும் விட அதோடைய நரேஷன் தான். இப்போ ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டப் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒழுங்காக ஒரு பில்டப். உதாரணத்துக்கு நான் தமிழ்லேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், சம்மந்தமே இல்லாத உதாரணம் தான். இப்போ நம்ம அபய் சண்முகி படம் பார்த்துருப்போம், அதே படத்துக்கு ஹிந்தி வெர்ஷன் இருக்குது, அது வந்து சாச்சி 420 அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் வந்து ரொம்ப சூப்பராக சீன் பில்டாக இருக்கும். ஈவன் அது ரொம்ப கமர்ஷியல் படமாக இருந்தாலும், இப்போ வந்து மீனா வந்து கோர்ட்டு கூப்பிட்றாங்கன்னா சும்மா அப்படியே டக்குன்னு கோர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி ஒரு பில்டப் இருக்குது. அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க காலை காட்டுவாங்க, அப்படி ஒரு பில்டப்பாக கொண்டு வந்துட்டு இந்த கேரக்டர் இப்படி நிறுத்துவாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே படம் வந்து ஹிந்திக்கு அடாப்ட் ஆகும்போது கமல்ஹாசன் தான் நடிக்கிறாரு, பட் டேரக்டர் ஒரு விளம்பரப்பட இயக்குனர் அவர் போட்டுடுறாரு. அங்கே என்ன ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் என்னமோ ஃபியூ டேஸ் ஷூட் முடிஞ்சு ரஷ் எல்லாம் பார்த்துட்டு செம காண்டாயிடுறாரு, அவருக்கு பிடிக்கல அந்த ஒர்க்கு. ஸோ கமலே அந்த வேலையை எடுத்து போட்டு செய்கிறாரு. ஆனால் தமிழில் இருக்கிற மாதிரி சாச்சி 420 வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மீனா சீனுக்கு எவ்வளோ பில்டப் இருக்குது, அவங்க இப்படி வருவாங்க, அவங்க காலை காட்டிட்டு அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படி வராங்க, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக அந்த சீனுடைய நோக்கம் என்ன, இங்கே கோர்ட்டில் கேஸ் நடக்குது, 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்க, அந்த மாதிரி மொட்டையாக ஒரு திங் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிடுறாங்க, கரெக்டாக டெவலப் பண்ண. ஆமாம், அந்த டெவலப்மெண்ட் ஒன்று நடக்க மாட்டேங்குது. அது இந்த சீசன் 1 சீசன் 2க்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதுக்கு மேஜர் காரணம் வந்து அந்த ஸ்டுடியோவை விட அந்த ஷோவை டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீசனை டைரக்ட் பண்ண ஆள் பேர் ஷிங்கோ நட்சுமி. ஷிங்கோ நட்சுமி அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த ரிதம் கரெக்டாக பிடிச்சிருக்கு. எப்போவுமே மேங்கா வேறு அனிமி வேறு. மேங்கா வந்து நம்ம புக்கில் பார்க்குறது, அது வந்து அதோடைய 3 டைமென்ஷனல் லேயரில் நம்ம பிக்சராக பார்க்குறோம், அது ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, அதோட நின்று போச்சு. பட் ஒரு ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்போது அது கூட மியூசிக் சேருது, சவுண்டு சேருது, விஎஃப்எக்ஸ் சேருது, எந்த இடத்துல கட் பண்ணணும், எப்போ கட் பண்ணணும், எப்படி பில்டப் பண்ணணும்னு, இப்படி ஏகப்பட்ட எல்லாமே இருக்குது. அப்போது அதில் ஒரு இந்த ரைட்டரை விட டேரக்டருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த மேங்கா பார்த்தாலும் நம்ம ரைட்டரை தான் பேரை சொல்லுவோம். எப்பவுமே இப்போ நருட்டோக்கு ஒருத்தர் சொல்லுவோம், மெயினாக ரைட்டர் சொல்லுவோம், பட் அது வந்து மேஜராக டேரக்டர் சொல்லணும். டேரக்டர் தான் அதை ஒழுங்காக அமால்கமேட் பண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறது. அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சீசனுடைய டேரக்டர் வந்து செகண்ட் சீசனில் மிஸ் ஆகிட்டார். ஸோ அந்த எபிசோட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒழுங்காக பில்ட் ஆகலை, சும்மா ரொம்ப ஃப்ளாட்டாக ஸ்டோரி மூவ் ஆன மாதிரி இருந்தது. அது மேஜரான ஒரு ப்ராப்ளம். அதான், ஏன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் வேறு, செகண்ட் டேரக்டர் ப்ளஸ் ஸ்டூடியோவுமே வேறு. ஃபஸ்ட்டு பண்ண மேடவுஸ் வந்து அவங்க வந்து டெத் நோட் பண்ணியிருக்காங்க, ஹண்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பண்ணவங்க அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப ஹையராக பண்ண மாதிரி வந்து தெரில. ஆக்சுவலி ஷிங்கு பேர் கரெக்டாக சொல்கிறேன், நட்சுமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அவர் வந்து மோஸ்ட்லி அவர் ஒரு கம்பெனி மாதிரிலாம் ரன் பண்ணல, ஓகேவா. மிகச்சிறந்த என்ன சொல்கிறது, கிராஃபிக் ஆர்டிஸ்ட்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்கள எல்லாரையும் ஃப்ரீலான்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இவங்கிட்ட இதை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. அவ்வளோ வேலை தெரிஞ்சா இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டா நமக்கு தான் லாஸ்ட்டாக பண்ணுறானுங்க, மற்ற எல்லாரும் கூட சீக்கிரம் கொட்டி கொடுத்துட்றானுங்க. பரவாயில்ல, அந்த இது தெரியல, அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் வந்து 2வது பண்ண ஆளுக்கு தெரியல. அவரை நான் குறை சொல்லலாமா? இல்லை, இன்ட்ரெஸ்டிங். இது வந்து பொதுவாக பரவாயில்ல இருக்க ஒரு விஷயம் தான். பட் எனக்குமே ஃபஸ்ட்டு சீசன் தான் பெட்டராக தெரியுது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு செகண்ட் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ஆனால் கீழே அந்த பிக்சர் கூட போகிறேன், அந்த 2 ஸ்டூடியோவோட அந்த டிஃப்ரெண்ட்டு, அந்த கிங்கை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர். அந்த 2 கேரக்டர் வந்து சிஜி பண்ணது நான் போடுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குற நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த கிங்குங்கிற கேரக்டருமே சூப்பரான ஒரு கேரக்டர். ஏன்னா அவன் வந்து யாரையும் கில் பண்ணலாம் இல்லை, எந்த ஒரு மான்ஸ்டரையும் கில் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் வந்து அந்த ஹீரோவில் ஏ ரேங்கில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அவன் மூஞ்சில் 3 கோடு போட்டிருக்கான், அதுக்கேற்ற மாதிரியே அவனை கரெக்டாக அடாப்ட் ஆகிருக்கும். அது என்னன்னா ஒரு மான்ஸ்டர் தான் அந்த கோடு போட்டிருக்கான், அந்த மான்ஸ்டரை கில் பண்ணது சைத்தாமா பேர் இவனுக்கு வந்துடும், அந்த மாதிரி ஆடாய் வந்திருக்கான். பட் அவன் எங்கே பெரிய ஒரு மாஸ்டர் தான், கேம் விளாட்றதுலாம் மாஸ்டர். ஒரு செகண்ட் சீசன்லாம் ரிவீல் ஆகும், அவன் வந்து எப்படி கிங்குங்கிற கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு சைத்தாமோட வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பான். அதில் ஒரு சீன் இருக்கும்,
ஆக்சுவலாக வந்து ஒரு மங்கி ஒன்று இருக்கும் கொரிலா, அதுதான் அந்த டீமில் இருக்கையில் செகண்டாக தேர்ட் இருக்க பவர் ஒன்று. அதோட இந்த ஜெனஸோட பேட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லுவேன் இன்னி அடிச்சிடலாம், எனக்கு மேலே இருக்க பவராக இருக்க செகண்டாக ஒருத்தர் இருக்கான், அவனை உங்களை அடிக்க முடியாதுன்னு சைத்தாமா ஒரு கண்ணெடுத்து காட்டுவான், இவனை தான் சொன்னியா அப்படின்ட்டு. உடனே அந்த காலில் விழுந்து சொல்லிட்டு இது வந்து நம்ம நார்மல் அனிமியில் பார்க்க முடியாது, பட் இதில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு அதனாலே பிடிச்சது. எனக்கு வந்து அது எனக்கு ஆக்சுவலாக வந்து செகண்ட் சீசனோட சிஜி நல்லா இல்லை அப்படிங்கிறது அவங்க டிலே பண்ணுறதுலேயே நமக்கு தெரியுது. இப்போ தேர்ட் சீசனுக்கு ஏன்னா இப்போ வந்திருக்கணும், பட் வரல. இப்போ இருக்க வரைக்கும் 2000 லாஸ்ட் இல்லைன்னா 2024 லாஸ்ட் இல்லைன்னா 25 ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது போனதில் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வரும். ஏன்னா இதில் இருக்க பேட்டிலுமே கொஞ்சம் வெறித்தனமாக இருக்குது. ஜூபிட்டரில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, இங்கெல்லாம் இல்லை. ஜூபிட்டரில் இருக்க ஒரு நிலவை காலி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இதுக்கு வந்து இருக்கணும்ல. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சீசனில் கூட ஒரு பஞ்ச் பண்ணுவான், இடத்துல இருக்க அட்மாஸ்பியரே அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மூச்சு விடுறது ஜூபிட்டரை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கான சிஜி ஒர்க் வந்து நிறைய பண்ணணும். ஸோ அதனால அந்த டைம் எடுத்துருக்கலாம். அதே தான் இந்த ஹீரோவுக்காக மெனக்கட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் வரைகிறது, அவங்க அழகாக இருக்கணும்னு காட்டுறது, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு பெருசாக இருக்காது. இதில் யாருக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகும்னா மெமன் ரைடர்னு ஒருத்தர் இருப்பான்ல, சைக்கிள் வந்துட்டு இருப்பான், இல்லை அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறேன்ட்டு. சி கிளாஸ் அந்த ரேங்கிங்கில் வருவான், அவன் வந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அதை வந்து அவன் எமோஷனலாக சண்டை போட்டுட்டு இருப்பான், நான் காப்பாற்றுறேன் பாருன்ட்டு. பட் அப்போது சைத்தாமா தான் அவனை அடித்து கில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கவனை. ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம வந்து எப்படின்னா மற்ற அனிமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேரக்டர் எப்படி பவர்ஃபுல்லாகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இவனுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்களே, இது பண்ணால் பவர்ஃபுல் ஆகிட்டான், இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு பவர் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. எனக்கு இதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. இப்போ நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா, நருட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஷேடோ க்ளோன்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான், அதுக்கப்புறம் சேஜ் மோடு, அப்புறம் கேசிஎம் மோடு, சம்மனிங் பண்ணுறது, இது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குல்ல. அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம ஹண்டர் எடுத்துக்கிட்டோம்னாலுமே அந்த நென் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ் அதுக்கு இருக்கும். டீமன் ஸ்லேயர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரீத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு ஒரு 6th அப்படிலாம் போயிட்டுருப்பான். பட் இதில் அப்படி கிடையாது. அவ்வளோதான், 3 வருஷம் பண்ணால் பர்ஃபெக்ட் ஆகிட்டான். இது அந்த அந்த ஒரு கான்செப்ட் தான். திங்ஸ் எல்லாம் கலாய்க்கிறது தான். இப்போ கூட சண்டையோடைய உச்சக்கட்டத்தில் கூட அவன் கவலை என்னன்னா, என் ஃபேவரெட் என்ன மத்தியானம் என்ன சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு யோசனையாக தான் இருக்கும். அந்த கடை வேற மூடிடுவாங்களே, நான் வேற போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ஒன் பஞ்ச் மேன் பிடிக்கும். ஒருத்தர் எனக்கு ஒன் பஞ்ச் மேன் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு முன்னாடியே. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, எப்படி ஒரு பழம் கிடச்சிதுன்ட்டு. அதோட அந்த ஃபேன்ஸ்லாம் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னாரு. அது ஓகே, ஒருத்தவங்களும் ஒரு வியூ இருக்கலாம், எல்லாரோட ஃபேன்ஸுமே டாக்ஸிக் தான், அது நல்லா தெரியுது. ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா ஒருத்தர் ஜாஸ் படம் பிடிக்கலன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இன்னொருத்தர் வந்து போன வாரம் தான் அவர் வந்து என்னது பல்ப் ஃபிக்ஷன் பிடிக்கலன்னு சொன்னார். இல்ல லைக் அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் இது வந்து பல்ப் ஃபிக்ஷன் வந்து ஒரு ஸ்டோரியா அடர்த்தியான ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நான் அந்த படத்தை குறை சொல்ல, பட் அதுல ஒரு கிக் இருக்குல்ல, அந்த கிக் தான் கான்செப்ட். அதை பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பேர் நான் விசுவலா பார்த்த போதுன்னு நினைக்கிறோம், ஒரு சில பேர் ஸ்டோரியா இருக்கணும் அப்படிம்பாங்க. நான் ஸ்டோரியா இருக்கு, சரி ஓகே, ஒருத்தவங்களுக்கு சப்ஜெக்டிவ் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒன் பஞ்ச் மேன் நல்ல அனிமி, அது இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. கலாய்க்கிறான், எதுவாக இருந்தாலும் கலாய்க்கிறதுக்காக பண்ணப்பட்ட எதுவாக இருந்தாலுமே சரியான அனிமி. தேர்ட் சீசனுக்குலாம் நான்லாம் வெயிட்டிங்கு. சைத்தாமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுவீங்க. நானும் சைத்தாமா எனக்கு பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு அனிமி பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அனிமி மூவி போடுங்க. ஏன்னா நீங்கள் பெரிய சீசன் போகிறீங்கன்னா, நாங்கள் நிறைய அனிமி பார்த்துருந்தாலும் ஒரு சில அனிமி பார்க்காமலும் இருப்போம். மாற்றி சொல்கிறேன், கொஞ்சம் அனிமி பார்த்துருப்போம், நிறைய அனிமி பார்க்காம இருப்போம். ஸோ நீங்கள் அது நாங்கள் பார்க்காத அனிமி போட்டிங்கன்னா திரும்ப நான் வாட்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்சதுன்னா அனிமி மூவியாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேசாத ஒரு அனிமியாக இருந்தால் பண்ணுங்கள், நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டுக்கு அதை பற்றி பேசுகிறோம். அவ்வளோதான், நன்றி வணக்கம். தொண்டை கட்டி இருக்கு, அதனால தான். அவ்வளோதான்.